கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஜவஹர்லால் நேரு மாதிரி நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் கூட இந்தியா இஸ் சேக்ரட் அப்படின்னு இருக்காரு. இந்தியா புனிதமான நாடு அப்படின்னு இருக்காரு. அவருக்கு புனிதத்தில் நம்பிக்கை இல்லாத தலைவர், ஆனாலும் இந்தியா புனிதத்தன்மை உள்ளது. அப்படி எல்லாத்தையும் புனிதமாக பார்க்கிற இந்த பார்வை இருக்குல்ல, சேக்ரடா பார்க்கிற பார்வை இருக்குல்ல, இது இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் நமக்கு கொடுத்தது. ஆன்மீகம் தான் நம்ம இணைக்குது. இந்த நாட்டினுடைய தேசியமே ஹிந்து தேசியம். இந்து தேசியம், இந்து நேஷனலிசம்னா என்ன? இது ஆன்மீக தேசியமாக இந்த நாட்டில் நமது முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு மன்னன் இப்படி உருவாக்கவில்லை. ஒரு ராணுவம், ஒரு படைகள், ஒரு பீரங்கி, துப்பாக்கி, தோட்டா, வாள், ஈட்டி, வேல் இதெல்லாம் ஒரு தேசத்தை உருவாக்கவில்லை. நம்ம நாட்டுடைய பாராளுமன்றம், நீதிமன்றங்கள், சட்டமன்றம், அரசியல், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிரதமர், முதலமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தை உருவாக்கல. நம்ம நாட்டை உருவாக்குனது, இதை தேசியமாக உருவாக்கியது, இதை புனிதத்துவமாக மாற்றியதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து வரும் நமது ஆலயங்களும் கோவில்களும் நமது பெண்களும் நமது முன்னோர்களும் நமது மகான்களும் முனிவர்களும் தான், நமது புலவர்களும் கவிஞர்களும் தான். யாரெல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம தெருவில் பிச்சை எடுத்து வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டானோ அந்த பிச்சைக்காரன் தான் இந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறான் என்பதை நமக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். சிவபெருமானுக்கே பிச்சைக்கார பிச்சையாண்டின்னு பேரு. சிவபெருமானே பிக்ஷை இருக்கிறார். பிக்ஷை என்பதை மிக உயர்ந்த நமது ஈகோவை ஒழிக்கிற ஒரு அம்சமாக பார்க்கிறோம். இந்த நாட்டுடைய மகான்கள் தான் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆதிசங்கரே வீடு வீடாக பிக்ஷை தான் எடுத்தார். மன்னர்கள் இந்த நாட்டை உருவாக்கவில்லை. அரண்மனைகளும் கூட கோபுரங்களும் இந்த தேசத்தின் அடையாளங்களாக இல்லை, அவையெல்லாம் காணாம போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 ஆண்டுகளாக ராஜராஜ சோழன் கட்டின கோவில் இருக்குங்க. தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் 1000 வருஷம் ஆச்சு. 1000 வருஷமாக ஒரு கோவில் இருக்க தெரிந்த அளவு கட்ட தெரிந்த ராஜராஜ சோழனுக்கு தான் வாழ்ந்த அரண்மனையும் 1000 வருஷம் இருப்பதாக அந்த அரண்மனையை கட்ட தெரிஞ்சிருக்காதா? ராஜராஜன் கட்டின கோவில் தான் இருக்கே தவிர ராஜராஜ சோழன் தனக்காக கட்டி கொண்ட அரண்மனை இல்ல. இதுதான் இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் என்று நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டேன். ராமநாதபுரம் போனீங்கன்னா ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவும் அந்த பகுதி மன்னர்களும் கட்டின ராமேஸ்வரம் கோவில் தான் பிரம்மாண்டமா இருக்கே தவிர அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்ட அரண்மனை அப்படி பொலிவோட இல்லை. மன்னர்கள் தங்களுக்கென்று வாழ்க்கை முறைகளை சுருக்கமாகவும் இறைவனுக்கான ஆலயங்களை பெரிதாக கட்டினால்தான் இந்தியாவில் 1000 வருஷம் 1300 வருஷம். ஒரு கோவிலுக்கு போனா இது பாடல் பெற்ற ஸ்தலம் தான், இன்னொரு கோவிலுக்கு போனா இது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்து முடிந்து 1300 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க அந்த கோவில்ல பாடல் பாடியிருக்காங்க, மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முன்னால் அந்த கோவில் எத்தனை வருஷமா இருந்திருக்கும்? அப்ப இத்தனை ஆண்டுகளாக வாழ்கிற கோவில்கள் நமக்கு அடையாளம். பார்த்து பார்த்து தமிழன் 48,000 கோயில் கட்டியிருக்கான் தமிழ்நாட்டில் மாற்றம். உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 48,000 கோயில் இல்லவே இல்லை. அவ்வளவு ஆன்மீகமான பூமி இந்த பூமி. ஒரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பேராசிரியர் எங்க கேட்டாரு, அவரோட சுற்றுப்பயணம் செஞ்சேன். என்னங்க தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் காலையில டிஃபன் சாப்பிட்டா அந்த ஹோட்டலுடைய கேஷ் கவுண்டர்ல குங்குமம் விபூதி வச்சிருக்கீங்களா எதுக்குன்னு கேட்டாரு. ஹோட்டல்ல, கோயில்ல குங்குமம் விபூதி இருக்குன்னா எனக்கு புரியுது, ஹோட்டல்ல ஏன் வச்சிருக்கிறீங்க, அதே குங்கும விபூதியோட வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாரு. அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொன்னாரு, இல்லைங்க பல பேர் காலையில சாப்பிடுறதுக்கு முன்னால இறைவனை நினைத்து நெற்றியில திருநீரிட்டுக் கொண்டு திருமணிட்டுக் கொண்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால எங்க ஹோட்டலுக்கு வர்ற கஸ்டமருக்கு நாங்க பண்ற சர்வீஸ் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்கும விபூதி நாங்க வைத்திருப்போம். இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. அப்போ எவ்வளவு பெரிய ஆன்மீகம் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இருந்தார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய சின்னமாக கோபுரம், இந்து கோவில் கோபுரத்தை கொண்டு வந்தார். இப்ப நீங்க தாசில்தார் ஆபீஸ்ல போய் நீங்க ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் என்ன வேணாலும் அந்த ஒரு தமிழ்நாடு அரசனுடைய முத்திரை குத்தி கொடுப்பான். கோயில் கோபுரம் இருக்கும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு அப்படி உருவாகிருப்பான். அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமர் கேட்டாரு, நம்ம நாடு செக்குலர், சமய சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவன் இருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நீ ஒரு இந்து கோவிலுடைய கோபுரத்தை மாத்திரம் அடையாளமா வச்சிருக்கீங்கன்னா இது செக்குலரிசத்துக்கு எதிரானதாச்சு. சமய சார்பற்ற தன்மை செத்து போகுமே, செக்குலரிசம் செத்து போகும் நிறைய பேர் கவலைப்படும். இந்து மதம் செத்து போனா அவனுக்கு கவலை இல்லை, செக்குலரிசம் ஜாக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் சொன்னாரு, இதுக்கு செக்குலரிசம் சம்பந்தம் இல்லைங்க, இந்து கோவில்கள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம், அந்த கோயில் கோபுரம் இருக்கும், அதை எடுப்பது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னும் இத்தனை வருஷமா இருக்கு, தொட முடியாது. இந்து ஆன்மீகம் தான் இந்த நாட்டினுடைய ஐடென்டிட்டி, நம்ம நாட்டினுடைய அடையாளம். இதே உங்க ஊருக்கு மானம்பேட்டை தர்மம் கிராமத்துக்கு வெளிநாட்டில இருந்து சில அறிஞர்கள் வர்றாங்க. ஒருத்தர் ஜெர்மனிக்காரனா இருக்கான், ஒருத்தர் இங்கிலாந்துக்காரனா இருக்கான், ஒருத்தர் அமெரிக்கனா இருக்கான், ஒரு 4-5 பேர் வர்றாங்க. அப்படி வந்து உங்ககிட்ட வந்து பேசி, நான் இந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீங்க எனக்காவது இந்த தேசத்தை புரிந்து கொள்ளும் மாதிரி சில புத்தகங்களை கொடுங்க, அல்லது நீங்க பரிந்துரை செய்யுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த அவையில கேட்கிறேன், நீங்க எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? இந்தியாவில இதெல்லாம் படி உனக்கு இந்தியா பத்தி புரியும்னா நீங்க ராமாயணம் சொல்லணும், மகாபாரதத்தை சொல்லணும், திருக்குறளை சொல்லணும், பகவத்கீதையை சொல்லணும், தேவாரம் திருவாசகம் சொல்லணும். இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா புரியும். இவையெல்லாம் இந்து இலக்கியங்கள் என்பதும் அவனுக்கு புரியும். இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டிலிருந்து வந்தவனுக்கு என்ன புத்தகம் படிக்கலான்னு சொல்றப்ப, இந்த பைபிள் படி, இந்த குரான் படி, உனக்கு இந்தியா புரியும்னு சொல்ல முடியாது. இது முஸ்லீம் கிறிஸ்டியனே ஏற்றுக்குவாங்க. நான் சொல்றேன், நீங்க குரான் படிச்சீங்கன்னா அரபு தேசத்தினுடைய பண்பாடு என்னன்னு புரியும், அந்த மதத்தினுடைய ஆரிஜின் என்னன்னு புரியும், அது எப்படி ஆன்மீகமாக வளர்ந்து வந்ததுன்னு புரியும். தப்பில்லை, அது அந்த மண் வாசனை கொண்ட மதம். பைபிள் கொடுத்தீங்கன்னா நாசரத்து புரியும், ஜெருசலம் புரியும், இஸ்ரவேல் தெரியும். அதுல இந்தியாவை பத்தி சில வார்த்தைகள் வந்திருக்கும் பைபிள், அவ்வளவுதானே தவிர இந்தியா புரியுமான்னு கேட்கிறேன். தவறில்லை, அது அந்த மண்ணில் இருந்து உருவானது, அந்த மண், அந்த ஆன்மீகம், அதற்கேற்ற வழிமுறைகள் உருவாக்கப்பட்ட மதம், தவறில்லை. ஆனால் இந்தியா புரிய வேண்டும், இந்தியா தெரியணும். இந்திய தன்மை என்றால் என்னவென்று தெரியணும்னா நீங்க நம்ம நாட்டினுடைய இலக்கியங்களை தான் கொடுக்க முடியும். இந்த நாட்டினுடைய புகழ்பெற்ற வீரர்கள், தி கிரேட் ஹீரோஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, யாராவது ஒரு 10 பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வெளிநாட்டில இருந்து ஒரு 10 பேர் வந்து கேட்கிறாங்கன்னா, நீங்க அவுரங்கசீப், ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படியே சொல்லுங்க. இந்த நாட்டினுடைய கிரேட் ஹீரோஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி கொடுத்த ஒரு 10 பேர் சொல்லுப்போம் அப்படின்னா, மாலிக் காஃபூரையும், அவுரங்கசீப்பையும், அலாவுதீன் கில்ஜியையும், வாரன் ஹேஸ்டிங்ஸையும், ராபர்ட் கிளைவையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவெல்லாம் இந்த நாட்டுக்கு அந்நியப்பட்டவன், இந்த நாட்டினுடைய ஹீரோ இல்லை. இந்த நாட்டு ஹீரோ ஒரு 10 பேர் சொல்லுன்னா ராஜராஜ சோழனை சொல்லுவோம், கிருஷ்ணதேவராயரை சொல்லுவோம், சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை சொல்லுவோம், கரிகால சோழனை சொல்லுவோம், திருமண நாயக்கரை சொல்லுவோம், பூலித்தேவனை சொல்லுவோம், மருது பாண்டியர்களை சொல்லுவோம், ஜான்சி ராணியை சொல்லுவோம். இவர்கள் எல்லாம் இந்து மதத்தின் மகத்தான வீரர்கள் என்பது அவனுக்கு புரியும். இந்து தர்மம் உருவாக்கிய மகத்தான ஹீரோஸ் புரியும் அவனுக்கு. அதனால இந்த மண் இருக்க இயற்கையிலேயே இது இந்து தன்மை கொண்டது. அதைத்தான் இந்து நேஷனலிசம் சொல்றோம். அதைத்தான் அவன் நம்ம பார்த்து வகுப்புவாதம் சொல்றோம். வகுப்புவாதம் என்ன? ஒரு புது வாதம் பிடிச்சிருக்கு, வாத நோய் இந்திய அரசியல். இங்க யாராவது ஒரு தன்னை இந்துன்னு சொன்னா வகுப்புவாதம், இந்துன்னு சொன்னா இன்னொரு மதத்துக்கு எதிரி, இந்துன்னு சொன்னா சகிப்புத்தன்மையற்றவன். இப்படி ஒரு 50 வருஷமா நமக்கு சொல்லி 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 படைக்கப்பட்டான். எப்படி இருக்க முடியும்? அப்படி ஒரு ஹிந்து என்பவன் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுபவன் தான் இந்துவாக இருக்க முடியும். எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுபவன் தான் இந்து. என் மதம் மாத்திரமே சரியானது என்று சொல்பவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன். என் கடவுள் மாத்திரமே உண்மை, மற்ற கடவுள் எல்லாம் பொய் போலி, அதெல்லாம் பிசாசு பேய் என்று சொல்றவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன். என் மதம் எப்படி, என் கடவுள் எப்படி எனக்கு புனிதமானதோ அப்படி உன் மதம், உன் கடவுள் உனக்கு புனிதம் என்பதை ஏற்றுக்கொள்வன் மாத்திரம்தான் இந்துவாக இருக்க முடியும். இந்த அடிப்படை புரியாத தற்கொலை அரசியல் என்னத்தை பேசுறீங்க? விவேகானந்த சாமி அமெரிக்கால சொல்றாரு, ஒருத்தன் கேட்கிறான், இந்து மதத்துல சகிப்புத்தன்மை இருக்கா சாமி கேட்கிறான்.
அவன் பயன்படுத்தின வார்த்தை டாலரன்ஸ். இந்து மதத்துல டாலரன்ஸ் இருக்கா, சகிப்புத்தன்மை இருக்கா? விவேகானந்தர் அடுத்த வார்த்தை பதில் சொல்லிட்டாரு, எங்க மதத்துல சகிப்புத்தன்மையே கிடையாது. இந்த பதில எதிர்பார்க்கல அந்த பத்திரிகையாளர். என்னடா விவேகானந்தர் இந்து மதத்தை போற்றுவாரு, அதை பெருமைப்படுத்தி பேசுவாரு, அப்ப சகிப்புத்தன்மை இருக்கான்னு, ஆமாமா எங்க மதத்துல சகிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாருன்னு நினைச்சா, இந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு, இந்து மதத்துல சகிப்புத்தன்மைக்கு இடம் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம், அப்படியே தகச்சு போய் நிற்கிறான். இதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன், எனக்கு புரியல அப்படிங்கிறான். அப்ப சாமி சொல்றாரு, அப்படிவா வழி, உனக்கு இது புரியாது, சகிப்புத்தன்மைன்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க. எது சகிப்புத்தன்மை? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டாலரன்ஸ்னா ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது வலிக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு அது ஏற்புடைமை இல்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அது அருவருப்பா இருக்கு, ஆனாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த இடத்துல நான் அதை சகித்துக் கொள்கிறேன், நான் தானே சகிப்புத்தன்மை. உண்மையா இல்லையா? என் கையில ஒரு காயம் இருக்குங்க, அடிபட்டுருச்சு, ஒரு காயம் இருக்கு, நல்லா வலிக்குது, கட்டு போட்டிருக்கேன், வலிக்குது. இப்படி ஒரு காயம் ஏற்பட்டதை என் மனசு ஏத்துக்கலையே, என்னடா இன்னும் நல்லாச்சு, பேண்டேஜ் போட்டே இருக்கும், இன்னும் வலிக்குது, காயம் ஆறல, என்ன டாக்டர் என்ன ஊசி போட்டாருன்னு தெரியல, இன்னும் ஆறாம இருக்க நினைக்கிறேன். அந்த காயம் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் அந்த வலியை நான் சகித்துக் கொள்கிறேன். சகிச்சுக்கிறோமா இல்லையா? நம்ம வீட்டுல அக்கா சமைக்குது, எல்லாருக்குமே சாம்பார் ரசம் எல்லாம் பிடிக்குது இல்லையா? அக்கா கேட்கிறாங்க, என்ன ரசம் எப்படி இருக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுது, அப்படி சொன்னாதான் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்கும் நமக்கு தெரியும். சகிச்சுக்கிறோமா இல்லையா? இப்ப நான் மதுரையில இருந்து வந்து உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசுறேன், பல பேருக்கு தெரியுது, மைண்ட் வைஸ் கேட்குது, எப்ப முடிப்பான், எப்ப போவான், இவன் போனா தானே நம்ம வீட்டுக்கு போக முடியும். பிடிக்கல, ஆனா சகிச்சுக்கிறோம். என்ன செய்யறது? இவரை விருந்தினரா கூப்பிட்டோம், அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம எந்திரிச்சு போனா மரியாதை இல்லையா? வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, நம்ம அழைப்பை ஏற்று வேற வந்திருக்காரு, சகிச்சுக்கிறோம். எனக்கு இது பிடிக்கல, ஏத்துக்கிறேன்றதாயா சகிப்புத்தன்மை. விவேகானந்தர் சொல்றாரு. அப்படி இந்த நாட்டுல இந்துக்களுக்கு கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இன்னொரு மதமோ அது இருப்பது எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு, எனக்கு அருவருப்பா இருக்கு, எனக்கு கோபமா வருது, ஆனாலும் இருந்து தொலைட்டுமே நினைக்கிறேன்னு சொன்னாதான் அது டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அந்த மதங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை போற்றுகிறேன், அதை மதிக்கிறேன், அந்த ஆன்மீகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றது சகிப்புத்தன்மை இல்லைனா acceptance. It's not mere relevance, it's not mere tolerance, it is acceptance. Accepting your religion, accepting, respecting your religion. அதை நான் ஏற்றுக்கிறேன், என் மதம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி உன் மதம் சொல்லுதுன்னு ஏற்றுக்கிறேன். இதுதான் உண்மையான உண்மை நான் சொல்லவே இல்லையே. This is the only God அப்படின்னு சொல்லவே இல்லையே. This is the only truth, this is the only way நான் சொல்லவே இல்லையே. This is also the way. இதுதான் இந்துத்துவம். இந்த இந்துத்துவத்தை நான் பேசினா நான் கம்மியா, நான் வகுப்புவாரியா? எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறேன் என்று நான் பேசினால் நான் வகுப்புவாரியா? எல்லா மதமும் சமம் தானே? ஆமா, எல்லா மதமும் சமம். எல்லா மதங்களும் கடவுளை நோக்கிய பயணம் தானே? ஆமா, எல்லா மதங்களும் கடவுள் நோக்கிய பயணம் தான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதானே, ஏன் மதம் மாறணும்? இந்த கேள்வி கேட்டா என்னை வகுப்புவாரின்றான். எல்லாம் வேற வேற தானே மதம் மாறணும். எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது, எல்லாம் ஒரே கடவுள் நோக்கி தான் பயணம், எல்லாம் ஒரே இலக்கு, ஒரே லட்சியம், ஒரே பயணம், ஒரே லட்சியம், ஒரே பாதை. பிறகு மதம் மாறணும், கன்வர்ஷன் இருக்கு. அவன் எந்தெந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தானோ, அவன் எந்த தாத்தா பாட்டிக்கு பிறந்தானோ அந்தந்த மதத்தில் இருப்பதுதான் சுதேசி என்று சொல்லுகிறோம். இதுல என்ன தப்பு? என்ன தப்பு? உங்க அப்பா நாத்தா இந்துவா இருந்தா நீ கடைசி வரைக்கும் இந்துவா இரு, இந்துவா வாழு, இந்துவாவே செத்து போடான்னு நான் சொல்றேன். என்னங்க தப்புன்னு சொல்லு, மதம் மாறாதுன்னு சொல்றேன். இந்துவாக இருப்பது தன்மானம், வேற்று மதத்திற்கு போவது அவமானம் என்று சொல்கிறேன் நான். என்ன தவறு? அப்படி நீ சொல்லு, உன் மதத்தை காப்பாற்றிக் கொள்கிற உரிமை உனக்கு இருக்கு, அவங்க மதத்தை காப்பாற்றிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. நல்லா சொல்லு, மதத்துல இருப்போம், சொந்த மதத்துல இருப்போம். மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு? கன்வர்ஷன், ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு கன்வர்ஷன் கூடாதுங்கிறார் காந்தி. அப்ப கன்வர்ஷனே தப்பா? அது காந்தி சொல்றாரு. பல பேர் காந்தியை சரியா புரிஞ்சுக்காம நம்மால நிறைய பேர் திட்டுவான். நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, நான் காந்தியை ரொம்ப மதிப்பேன், போற்றுறேன்.
காந்தி சொல்றாரு கன்வர்ஷன் என்ன தெரியுமா? ஒரு ஹிந்து நல்ல ஹிந்துவாக மாறுறதா கன்வர்ஷன், ஒரு கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்டியனா மாறுறதா கன்வர்ஷன், ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமா மாறுறதா கன்வர்ஷனே தவிர முஸ்லீம் இந்துவா மாறுறது கன்வர்ஷன் கிடையாது. கிறிஸ்தவன் இந்துவா மாறுறது கன்வர்ஷன் இல்லை, இந்து கிறிஸ்டியனா மாறுறது கன்வர்ஷன் இல்லை. அப்ப அவர்கிட்ட CF ஆண்ட்ரூஸ் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார். அந்த CF ஆண்ட்ரூஸ் வெள்ளக்காரன், அவர் கிறிஸ்தவர். காந்தி அவரை பத்தி சொல்றாரு, ஒன் பெஸ்ட் கிறிஸ்டியன் அமங் ஆல் தி குட் கிறிஸ்டியன்ஸ். எல்லா நல்ல கிறிஸ்தவர்களிலும் மிகச்சிறந்த கிறிஸ்தவர் அவர் அந்த CF ஆண்ட்ரூஸ். அவ்வளவு தங்கமான மனுஷன். அந்த CF ஆண்ட்ரூஸ் ஒரு நாள் காந்திட்ட வந்து கேட்கிறாரு, பாபுஜி பாபுஜின்னு கூப்பிட்டா காந்தி அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. பாபுஜி நம்ம தளபதி இல்லையா, அண்ணா கலைஞர் எல்லாம் கூப்பிட்டு அது மாதிரி பாபுஜி அப்படின்னு. பாபுஜி நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் வந்து பாகவதம் படிச்சிருக்கிறேன், பகவத்கீதை படிச்சிருக்கிறேன். இந்த பகவத்கீதையை படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கிறிஸ்தவனா இருந்தா கூட இந்த பகவத்கீதை படிச்சதுனால நான் ஈர்க்கப்பட்டு நான் ஒரு கிறிஸ்தவனாக மதம் மாறினால் நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீர்களா? நான் இந்துவா மதம் மாறேன், பகவத்கீதை படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அற்புதமா இருக்கு. உடனே நான் கிறிஸ்தவனா இருந்து இந்துவா மாறுறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களான்னு கேட்கிறாரு CF ஆண்ட்ரூஸ். அதுக்கு மகாத்மா காந்தி பதில் சொல்றாரு, மிஸ்டர் ஆண்ட்ரூஸ், நீங்கள் அப்படி செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உங்களிடம் என்ன வலியுறுத்துவேன் தெரியுமா? நீங்கள் பகவத்கீதை படித்து எந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்துவாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நல்ல கருத்து பைபிளிலும் இருக்கிறது, நீங்கள் அதை படியுங்கள் என்று வலியுறுத்துவதை தவிர அந்த கருத்தை பைபிளிலும் படித்து நீங்கள் கிறிஸ்தவராக இருங்கள் என்று சொல்வேனே தவிர நீங்கள் இந்துவாக மாறக்கூடாது என்றுதான் நான் வலியுறுத்துவேன். அதே போல இந்த நாட்டில் இருக்கும் கோடிக்கணக்கான இந்துக்களை பைபிளை காட்டி நீங்கள் மதம் மாற்றுவதையும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஒருபடி மேல போய் சொல்றாரு, இந்துத்துவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதா சொல்றாரு. ஏன்னா நம்ம சமூகங்களே சில மக்கள் பிளாஸ்டர் எல்லாம் இருக்கு, அதுக்காக தான் திரும்ப திரும்பி சொல்றேன். எங்கேயோ யாருக்கோ கேட்கும். I will not even secretly pray that a person from other faith should come to my faith. காந்தி சொல்றார், ஒரு மதத்தில் இருப்பவன் என் இந்து மதத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டேன்னு சொல்ல, ரகசியமாக பிரார்த்தனை கூட செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தேவையில்லை. பகவான் உன்னை என்னமோ ஒரு மதத்துல படைச்சிருக்கான், உன்னை இந்துவா படைச்சிருக்கான், கிறிஸ்தவனா படைச்சிருக்கான், முஸ்லீமா படைச்சிருக்கான், சமணனா படைச்சிருக்கான், புத்த மதத்துல படைச்சிருக்கான், யூதனா படைச்சிருக்கான். ஏதோ ஒரு கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. அதுல இருந்து மதத்தை மாத்தணும்னு பேசினா அப்ப கடவுள் முட்டாள், கடவுள் முட்டாள், அதனால இவரெல்லாம் இந்துக்களா படைச்சிட்டார். அப்ப நீ புத்திசாலி, இவனை எல்லாம் மாத்தணும் அப்படியா? இஸ் காட் எ ஃபூல்? கடவுள் என்ன திட்டம்? என்னையே இந்துவா படைச்சான், எல்லாமே ஒரே மதமா தான் உலகம் எல்லாம் இருந்திருக்கணும்னா கடவுள் படைக்கும் போதே ஒரே மதமா படைச்சிருக்க வேண்டிய இத்தனை மதம் எதுக்கு? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வகுப்புவாரி சார், செக்குலரிசம் செத்து போகும் சார். அதை இந்த ஊர்ல நான் சொல்லி ஆகும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்தியாவை காப்பாற்றுவதை விட இந்துக்களை காப்பாற்றுவதை விட இந்த செக்குலரிசத்தை காப்பாற்றுறதுல, சமய சார்பற்ற தன்மையை காப்பாற்றுறதுல நம்ம அரசியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஐயோ இப்படி பேசினா அவக மனசு பொண்ணுபடும். யாரு அந்த அவக? அது உங்களுக்கு தெரியும். அந்த அவக மனசு பொண்ணு. அவர்களுக்கு தான் மனசு இருக்காயா, எங்களுக்கு எல்லாம் மனசு இல்லையா? உங்க மனசை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க 1000 வருஷமா அடி வாங்கின மனசு, அவக மனசு அப்படி, அது புண்படும். ஒண்ணு இல்லைங்க, ஓட்டு ஓட்டு அது ஒண்ணுதான் காரணம். இந்துவா ஓட்டு போடு, பேசுறானா இல்லையான்னு பாருங்க.